அடுத்த ஒரு பரபரப்பான நிகழ்வு. IUML நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, பார்க்கலாம். ஊடகத்துறை, பத்திரிகை துறை சகோதர சகோதரிகளுக்கு முதலில் எங்களது வாழ்த்துகள், நன்றி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தமிழ் மாநிலத்தின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று காலை 11 மணி முதல் இப்பொழுது வரை நடந்தது. கூட்டத்தில் 3 முக்கியமான செய்திகள் பரிமாறப்பட்டன. ஒன்று, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி உருவாவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், வாணியம்பாடியை சார்ந்த சையது ஃபாரூக் பாஷா அவர்கள், பாபநாசம் தொகுதியை சார்ந்த AM ஷாஜஹான் அவர்கள் இருவரும் ஆட்சி தொடர்வதற்காக தங்களது நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்து அதன் மூலமாக ஆட்சி சிறப்பாக தொடர்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த சமயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எந்த நிபந்தனையும் நாங்கள் வைக்கவில்லை. எந்த கோரிக்கையும் புதிய அரசிடத்திலே நாங்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் புதிய அரசு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பெருந்தன்மையோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகையும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவுக்கு ஏற்ப உங்கள் இயக்கத்தை சார்ந்த 2 MLAக்களில் ஒரு MLAக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு உங்களது ஒப்புதல் வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டார். இது எங்களுக்கு எதிர்பாராத ஒரு செய்தி. நாங்கள் கேட்கவும் இல்லை, எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. இருந்தாலும் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெருந்தன்மையோடு எங்களை அணுகியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது பற்றி நேற்று முதல் இன்று வரை நாங்கள் கலந்து பேசிய போது இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் PAC என்று பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் முடிவெடுத்தாலும் PAC உடைய முடிவுதான் இறுதியானதாக இருக்கும். அந்த PAC பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மனாக இருப்பவர் கேரளத்தினுடைய தலைவர் சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள். சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் என்பவர் நபிகள் நாயகத்துடைய 38வது வாரிசு என்று உலகம் போற்றுகக்கூடிய தலைவர். அவருடைய தலைமையில் தான் PACயை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆக PAC உடைய தலைவர் சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் அவர்கள், அதே மாதிரி இந்திய முஸ்லீம் லீகுடைய இன்றைய அமைச்சர் குஞ்சாலி குட்டி அவர்கள் தேசிய பொதுச் செயலராக இருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து நேற்றைய தினம் எங்களுக்கு அறிவித்தார்கள். தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் அமைக்கிற அமைச்சரவையில் முஸ்லீம் லீகிற்கும் இடம் கொடுக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி செய்தார்கள். ஆக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய அமைப்பும் அதனுடைய ஒப்புதலும் பெற்று நாங்கள் இங்கே காலையிலிருந்து இங்கே கூட்டம் நடத்தி கூட்டத்தின் வாயிலாக எடுத்த முடிவு என்ன என்றால்,
தமிழகத்தில் வெற்றி கழகம் உள்ள அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறுவதற்கு ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு ஒப்புக்கொண்ட அதே நேரத்தில் அருமை சகோதர சகோதரிகள் இங்கே 3 மணி நேரமாக விவாதம் பண்ணியது என்ன என்றால், நாம் 2 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கிறோம், ஒருவருக்குத்தானே அவர்கள் அமைச்சராக ஆக்க விரும்புகிறார்கள், ஏன் நீங்கள் 2 அமைச்சர்களை கேட்கக்கூடாது என்றும் இங்கே அதிகமாக பேசப்பட்டது. அந்த கருத்து உள்வாங்கிக் கொண்டு முதலில் அவர்கள் ஒப்புக்கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம், அதற்கு பிறகு அடுத்தவரை பற்றி நாம் சிந்திப்போம், கேட்போம் என்ற அடிப்படையில் அந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மாநில தலைவர் என்கிற முறையில், தேசிய தலைவர் என்கிற முறையில் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ ஒப்படைத்த காரணத்தினால 2 எம்எல்ஏக்களிலே பாபநாசன் தொகுதி எம்எல்ஏ AM ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அது ஆரம்பமான இந்த கட்டத்திலே AM ஷாஜஹான் அவர்களை தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி, இது நல்ல ஆட்சி செய்வதற்கும் தமிழகத்தில் முந்தைய ஆட்சி செய்த அனைத்து நல்ல திட்டங்களையும் தொடர்வதற்கும், முந்தைய ஆட்சியில் நடந்த எல்லா சிறப்பான அம்சங்களையும் தொடர்ந்து தமிழகத்திலே நடப்பதற்கும் இந்த நல்லாட்சி நிச்சயமாக பாடுபடும். விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த நல்லாட்சி சிறப்பாகவும் மக்கள் போற்றக்கூடிய வகையிலும் வரலாறு படைக்கக்கூடிய அளவிலுமான ஒரு நல்லாட்சியாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதோடு நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. கூட்டணிக்கு நீங்க வரும்போது ஆரம்பத்திலிருந்து ஸ்டாலின் கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்டு தான் நாங்க முடிவெடுப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. காலையில ஸ்டாலின் இடத்துல பேசினாரு, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்து, எடுத்துருக்க முடிவை வாழ்த்து என்று சொல்லிட்டோம். காலையில ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இல்ல அது நாங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கோம். அமைச்சர் இடம்பெறுவதற்கு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்ப இடம்பெறோம். இப்ப வந்து நீங்க தாவேகா கூட்டணியில முழுமையா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றீங்க அமைச்சரவையில. இன்னமும் திமுக கூட்டணியில தொடர்றீங்களா இல்ல தாவேகா கூட்டணியில தான் முழுமையா? இல்ல, அந்த கூட்டணி பத்தி இப்ப நாங்க பேசல. இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லீம் எடுத்திருக்கிற முடிவு. இது தேர்தல் காலத்துடைய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு. இந்த முடிவை நாங்கள் சாதகமாக எடுத்து அகில இந்திய தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தலின்படி இது எடுத்திருக்கிறோம். இது நல்ல ஆட்சி தொடர்வதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம். நல்லா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நாங்க தொடர போறோம். தொடரட்டும். அவங்க தொடரும் போது பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுப்பாங்க. நிச்சயமாக ஆட்சியில இருந்துகிட்டே அவங்க கூட வந்து அந்த போராட்டங்கள் எல்லாம் இல்ல ஆட்சியில இருக்கிறவங்க எப்படி போராட்டத்தை கலப்பாங்க? ஆட்சியை டிஃபெண்ட் பண்றதுன்னு ஆட்சியில் உள்ளவருடைய கடமை. ஆட்சியில குறைகள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெளியிடுவோம், தட்டி கேட்போம். அது அந்த நேரத்தில் முடிவெடுப்போம். அந்த நேரத்தில் வரும்போது முடிவெடுப்போம். இல்ல, அந்த பேச்சு இப்ப கிடையாது. நாங்க இப்போ தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற தாவேக தலைமையிலான அரசாங்கத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அந்த ஒத்துழைப்பில் அரசாங்க அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதை ஏற்றிருக்கிறோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் எங்கள் முஸ்லீம் லீகின் சார்பாக ஒருவரை நியமித்து, AM ஷாஜஹான் அவர்களை நியமித்து, அவர்தான் அமைச்சராக உரியவர் என்று சொல்லியிருக்கிறோம். வருங்காலத்தில் 2 அமைச்சர்களும் எங்களுக்கு கொடுத்தா மிக நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கை உங்கள் மூலமாக வைக்கிறோம். இல்ல, எதையும் நான் கேட்கல. நாங்க கண்டிஷனே வைக்கலையே, எந்த நிபந்தனை இல்லையே, எந்த நிபந்தனையும் நாங்கள் சொல்லல. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் உங்களுக்கு தெரிவிப்பதாக நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்தும் எங்களை மதித்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்களும் எங்களிடத்திலே வந்து சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று
அவங்க சொன்ன பெருந்தன்மையை நாங்கள் பாராட்டுறோம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி சார் பாக்குறீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட் டைமா இருக்காதுல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் கண்டினியூ. நவ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, நாங்கள் இப்போதான் அறிவிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட தானே அறிவிக்கிறோம். இந்த முடிவு இப்போதான் அறிவிக்கிறோம். இந்த அறிவிப்பை அவங்களுக்கு சிஎம்முக்கு நாங்கள் தெரிவிப்போம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை தெரிவிப்போம். இந்த மாதிரி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் தெரிவிப்போம். அவர் ஒரு இந்த காலையில் முடிஞ்சு போச்சு. இல்லை பாய், அதெல்லாம் முடியாது. அது எங்களுடைய ப்ராப்ளம் கிடையாது. எங்கள் கூட்டம் 11 மணிக்கு நாங்கள் போட்டோம். எங்கள் கூட்டங்கிறது தமிழ்நாடு முழுந்து வரணும். ஒரு இஷ்டத்துக்கெல்லாம் 4 பேரை வச்சுலாம் நாங்கள் கூட்டம் நடத்த முடியாது. தமிழ்நாடு முழுதும் வந்து தான் அந்த கூட்டம் நடத்தியிருக்கோம். அந்த முடிவுட இதுதான் எங்கள் முடிவு. இது எங்கள் முடிவை தெரிவிச்சிருக்கோம். அவர் நாளைக்கோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற முடிவுப்படி பதவி பிரமாணம் கவர்னர் செஞ்சு வைப்பார். அப்படி இல்ல அமைச்சர் அவரை டிஸ்கஸ் பண்ணி நாங்க சேரல பாய். அவர்கிட்ட தெரிவிச்சாச்சு. அவர் எங்களுக்கு காலையில போன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டார்.